இங்க இந்த பையன் ரோட் கடை பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டு பேக்ல வந்து பைசா எல்லாம் வச்சிருப்பான். அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இவன் பிச்சை தான் எடுக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இவ கிட்ட இருந்த சாப்பாடை வந்து அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுவா. அப்போ ஒரு விசிட்டிங் கார்டுமே வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவா. அந்த விசிட்டிங் கார்டுல பாத்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி நேம் தான் இருக்குது. உடனே அந்த கம்பெனில வேலை செய்யற மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மத்த எம்ப்ளாய் எல்லாம் அந்த பொண்ணுக்குமே சொல்றாங்க இந்த மாதிரி மேனேஜர் வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த பண்ணு வாங்கி சாப்பிட்ட பையனுமே வரான். நான் இங்க தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட இன்டர்வியூ செய்கிறான். அந்த டைம்ல மேனேஜருமே வந்து ஓகே பேசுனதுல போது வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இவர் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போயிட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐ மீன் அந்த மேனேஜரை இவ அதெல்லாம் ஓபி எடுக்கிறதா தான் பண்ணிட்டு இருப்பா. இந்த மேனேஜரும் அந்த பொண்ணும் வெளியே போறதுக்காக இவங்க கிட்ட இந்த மொத்த வேலையுமே சேர்த்து அந்த பொண்ணு கிட்ட தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நல்ல பொண்ணு தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருப்பா. இந்த கெட்ட பொண்ணுமே அந்த நல்ல பொண்ணு கிட்ட வந்து இவளோட ஃபைலுமே எடுத்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த பையன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த பண்ணு சாப்பிட்டு இருந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்த மொத்த வேலையுமே அந்த ப்ராஜெக்ட் கரெக்டா முடிச்சு வச்சிருக்காங்க. மறுநாள் எம்டி வர போறாங்க. மேனேஜர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி உன் பேரை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல சேர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டைம்ல பாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பண்ணு வாங்கி சாப்பிட்ட பையன் தான் இந்த கம்பெனிக்கே மேனேஜர்.